வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. இண்டிபாதா கற்கள் பேசும் கிளர்ச்சி. ஒப்பந்தங்கள் தோல்வியடைந்த போது, அரசியல் மேஜைகள் மௌனமான போது, போரின் சத்தம் மட்டும் மீதமிருந்தது. அந்த மௌனத்தை கிழித்தது ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு கல். 1987 ஆண்டு பாலஸ்தீன மக்களின் கோபம் ஒரு பெயரை பெற்றது. அதுதான் இண்டிபாதா. இண்டிபாதா என்ற சொல் அரபு மொழியில் எழுந்து நிற்பது அல்லது அழுத்தத்திலிருந்து தன்னை உதிர்த்து கொள்வது என்று அர்த்தம் தருகின்றது. இது ஒரு திட்டமிட்ட போர் அல்ல, இது ஒரு இராணுவ இயக்கமும் அல்ல, இது ஒரு மக்களின் வெடிப்பு இயக்கம். பல ஆண்டுகளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கீழ் வாழ்ந்து வந்த பாலஸ்தீன மக்கள் வேலை இழப்பு, நிலம் பறிமுதல், சோதனை சாவடிகள், நாள்தோறும் அவமானம், இந்த எல்லாவற்றையும் மௌனமாக தாங்கி வந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த மௌனம் முடிந்து போனது. 1987 காசா பகுதியில் ஒரு சாலை விபத்து. இஸ்ரேலிய வாகனம் 4 பாலஸ்தீன் தொழிலாளர்கள் மீது மோதியது. அது விபத்தா அல்லது திட்டமா? அந்த கேள்வி மக்களின் மனதில் நெருப்பை பற்ற வைத்தது. அடுத்த நாளே தெருக்கள் நிரம்பின. கையில் துப்பாக்கி இல்லை, கையில் கற்கள். குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஒரே குரலில். இந்த இண்டிபாதா பாரம்பரிய போரைப் போல இல்லை. இது வேலை நிறுத்தங்கள், வரி மறுப்பு, தெருவில் ஆர்ப்பாட்டங்கள், கற்கள் வீச்சு, ஒரு பொதுமக்கள் எதிர்ப்பு. இஸ்ரேலிய இராணுவம் இதனை ஒரு கிளர்ச்சியாக பார்த்தது. அவர்களது பதில் கைது, தடியடி, ஊரடங்கு, துப்பாக்கி சூடு. ஒரு பக்கம் கற்கள், மறுபக்கம் துப்பாக்கி. இந்த முரண்பாடு உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. முதன்முறையாக உலகம் பாலஸ்தீன மக்களை தீவிரவாதிகள் என்ற கோணத்தில் மட்டும் பார்க்கவில்லை, அவர்களது வாழ்க்கையை பார்த்தது. ஒரு சிறுவன் ஒரு டேங்கிற்கு எதிராக கல்லை எறியும் படம் உலகின் வரலாற்று சின்னமாக மாறியது. இந்த இண்டிபாதா ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியது. இந்த மோதல் இராணுவத்தால் தீர்க்க முடியாது, அரசியல் தீர்வு தேவை. அந்த அழுத்தமே பின்னர் ஓஸ்லோ ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தது. ஆனால் இண்டிபாதா ஒரே ஒரு கிளர்ச்சியோடு நிற்கவில்லை. அது தலைமுறைகளை மாற்றியது, புதிய அரசியல் இயக்கங்களை உருவாக்கியது, தீவிரவாதமும் பிறந்தது, கோபம் பல்வேறு முகங்களை எடுத்து கொண்டது. இண்டிபாதா ஒரு வெற்றியா, ஒரு தோல்வியா? இது ஒரு தீர்வு அல்ல, ஒரு குரல். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம். இந்த குரல் அமைதிக்கு கொண்டு சென்றதா அல்லது மேலும் இரத்தத்திற்கு இழுத்து சென்றதா? அந்த கேள்விக்கு பதில் சொன்னது அடுத்த தசாப்தம். நிறைவாக, இண்டிபாதா துப்பாக்கியில் எழுதப்பட்ட வரலாறு அல்ல, கற்களால் எழுதப்பட்ட மக்களின் வரலாறு. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்